ஹாய் ஹலோ ஹால் வெல்கம் டு இன்னர் வேர்ல்ட் டைனாமிக் பிளெஸிங் பியூட்டிஃபுல் எர்த் ஏஞ்சல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வெளியே என்ன நடந்தாலும் சரி நம்ம அதை அலோ பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நத்திங் அவுட் சைட் ஆஃப் யூ ஹேஸ் பவர் ஓவர் யூ. யூ டிசைட் ஹவ் யூ திங்க், ஃபீல் அண்ட் டூ திங்ஸ் இன் யோர் லைஃப். டேக் ஃபுல் ஓனர்ஷிப் அண்ட் பிகம் ஃப்ரீ. இதே வார்த்தைகளை ஒரு நம்மளுடைய தமிழ் ஆக்டர் கூட ஒருத்தர் ஸ்டேஜில் சொல்லியிருப்பார். ஐ திங்க் இட்ஸ் சூர்யா. மற்றவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம அனுமதிக்கக்கூடாது. உள்ள நீங்கள் யாருடைய வார்த்தைகளும் நீங்கள் அதுக்கு மரியாதை கொடுத்து அதை நீங்கள் யோசித்து உங்களை நீங்கள் கவலைப்படுத்திக்க கூடாது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். அது எவ்வளோ உண்மை தெரியுமா? நம்ம தான் வந்து ரியாக்ட் பண்ணுறோம். அவங்க அந்த டைம் அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அதையே நினச்சிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய எனர்ஜியை நம்ம வந்து என்ன செஞ்சிட்ருப்போம், கவலையை குறித்து அதிகமாக யோசிப்போம். ஸோ இது மாதிரி யோசிக்கிறதுனால என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. நீங்கள் வந்து சோகத்திலேயே முழுக வேண்டியது தான். எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஹாப்பியான வைப்ஸ், ஒரு ஹாப்பியான திங்ஸ் இந்த மாதிரி நம்ம நினைக்கணும். அது எப்படிங்க எப்போவுமே நான் வந்து சந்தோஷமாக நினைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஆனால் நீங்கள் வந்து அப்படி தான் நினைக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை தானே வேணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினைக்கிறீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது, அதை குறித்து நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு வாக்கிங் போங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க. எந்த மாதிரி சூழ்நிலைகள் யாருக்கு தான் இல்லை சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் சொல்லியிருப்போம். ஆனால் அதுக்கு ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கடவுள்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாரா, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தராக வந்து கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ ஒரு துன்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் ஒரு நாள் யோசித்து எல்லாரையும் கூப்பிட்டு, சரி ஓகே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுடுங்க, இதுக்கான தீர்வை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எல்லோரும் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு மூட்டையாக கட்டி அங்கே வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட பிரச்சனைகளை அங்கே வச்சுட்டு இருக்கிறதுலே எது ரொம்ப கம்மி பிரச்சனையாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்கு அவனுடைய பிரச்சனையே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் தங்களுடைய மூட்டைகளை எடுத்துக்கிட்டு திருப்பி போனாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். அது எவ்வளோ உண்மை இல்லையா? மற்றவங்களோட வண்டி வாங்கி நம்ம ஓட்ட முடியாது. அது அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம், அவங்களுடைய பிரச்சனை. அது அவங்களுக்கு அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும். இயல்பாகவே இயற்கையாகவே கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எது தாங்க முடியுமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணி போகிறோம். இதில் நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணுறோன்னா, நம்ம அதிகமாக வந்து பிரச்சனைகளை குறித்து ஃபோக்கஸ் கொடுக்கும் போது தான் அது பூதாகரமாகுது. நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கோமோ அதுதான் அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்ல விஷயங்களை குறித்து நம்ம நிறைய பேசணும். பாசிட்டிவான திங்கிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியங்க. ஸ்பெல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது அது ஸ்பெல்லிங் தானே சொல்கிறோம். வேர்டு ஸ்பெல்லிங்கு, அது ஒரு ஸ்பெல்லுனா என்ன, அது அப்படியே நடக்கும், ஒரு மேஜிக் மாதிரி. வார்த்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. வார்த்தை நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை, இப்போ சில பேர் சும்மாவே சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு எப்போவுமே இப்படி தான். இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் அதை தான் கொடுக்கும். நீங்கள் இப்படி சொல்லி பாருங்க, நான் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மனிதர், நான் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கேன், என்னுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் எல்லாமே செய்ய முடியும். இப்படி ஒரு வார்த்தைகளை நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். பட் இப்படி நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி யார்கிட்டயும் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளையாவது சொல்லிக்கோங்க, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாறுதல் ஏற்படும். கண்டிப்பாக இதனால் என்ன உங்களுக்கு லாஸ் ஆக போகுது சொல்லுங்கள்? நல்ல விஷயங்கள் நினைக்கிறதால ஏதாவது உங்களுக்கு லாஸ் ஆக போதா? கிடையவே கிடையாது. ரொம்ப நல்ல மாற்றங்கள். இதெல்லாம் நடக்குமா? இப்படி நான் சொல்லிகிட்டே இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? வேறு வேலை இல்லையா? நீங்கள் நல்ல வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் நான் ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு கேட்குறீங்க. அந்த இடத்துலயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. இதெல்லாம் சொன்னால் மாறிடுமா அப்படின்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற முடியும்?
முதல்ல அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா? முதல்ல நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம எல்லாருமே வந்து இங்க ஒரு சோல் பர்பஸ் ஏதோ ஒரு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க இன்னும் அதுல இருந்து இன்னும் பாடத்தை கத்துக்கலன்னு அர்த்தம். ரெடி டு லேர்ன். நீங்க சொல்லுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயோ இல்ல நீங்க விரும்புற ஒரு கடவுள்கிட்டயோ சொல்லுங்க, நான் இந்த பாடத்தை கத்துக்க தயாரா இருக்கேன். இதுல இருந்து நீங்க எனக்கு என்ன சொல்லி தரீங்க, இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு கேள்வி கேளுங்க. உங்களை நீங்களே மானிட்டைஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க, தயவு செய்து மத்தவங்களை குறிச்சு பேசவே பேசாதீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒருத்தவங்களை குறிச்சு தப்பா பேசுறீங்கன்னா அவங்களோட சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க அவங்களை குறிச்சு ஒரு தப்பான காசிப்பிங்கோ ஏதோ ஒண்ணு நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு அது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா அவங்களுடைய எந்த ஒரு முழு விஷயமும் உங்களுக்கு தெரியாம அவங்களை குறிச்சு நீங்க தப்பா பேசுறீங்களே, அப்ப அந்த கர்மா உங்களுக்கு வந்து சேரும். இதை நான் ஏதோ சும்மாலாம் அப்படியே அடிச்சு விடலைங்க. நிறைய பெரிய ஞானிகள் இதை சொல்லியிருக்காங்க. மத்தவங்களை குறிச்சு நீங்க பேசுனீங்கன்னா அவங்களோட கர்மா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா மத்தவங்களை குறிச்சு காசிப் பண்ணுங்க, நல்லா பேசுங்க. பட் ஆனா உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா உங்களை மேல மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க. நீங்க எப்படி முன்னேறலாம், நீங்க என்ன செஞ்சு உங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் அப்படின்றதுதான் நீங்க கவனம் செலுத்தணும். மத்தவங்களுக்கு எனர்ஜியை கொடுக்க கூடாது. எப்பவுமே சோக பாட்டு பாடக்கூடாது. விக்டம் மென்டாலிட்டி ப்ளே பண்ணக்கூடாது. விக்டம் மென்டாலிட்டினா என்ன? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, நான் என்ன பண்ண தெரியுமா, நம்ம வீட்டுல எல்லாம் அம்மாங்கெல்லாம் புலம்புவாங்கல்ல. இல்ல ஒரு சீரியல் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் சும்மா பொழுதுபோக்குக்கு நான் ஒரு சீரியல் கூட பார்க்க கூடாது. ஆனா அதுல இருந்து எவ்வளவு ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்பவே அப்படியே கேஷுவலா சொல்றீங்க நீங்க. இது ஒரு சண்டை படம் பார்த்த, ஒரு சீரியல் பார்த்த, ஒரு செய்தி பார்க்கிறது, என்ன எடுத்தாலே அதுல எல்லாமே நெகட்டிவா தானேங்க வருது. காலையிலே ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா என்னங்க ஆகும், உங்க மைண்ட் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நீங்க எப்படி அப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை எதிர்பார்க்க முடியும்? ஸோ ஒரு நல்ல விஷயங்களை வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் சொல்லிக்கோங்க. ஒரு நல்ல மியூசிக் கேளுங்க. உங்களை நீங்க எந்த அளவுக்கு மன அமைதியோடையும் உங்க வேலையை மட்டும் நீங்க சிறப்பா செய்றீங்களோ, உங்களுடைய பிளான் இன்னைக்கு என்ன பண்ணணும் அது நீங்க கவனம் செலுத்தும் போது அதுதாங்க உண்மையான சந்தோஷமா கிடைக்கும். ஓ இன்னைக்கு நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு டிக் போட்டுட்டே வாங்க, எழுதி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லா போகும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க பீஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு டேவும் நல்லபடியா இருந்தீங்கன்னா, எவ்ரிதிங் வில் சேஞ்ச் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா உங்க எனர்ஜி சேஞ்ச் ஆகும், உங்க ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிப்பா உங்க மனநிலையை நீங்க சரியா வச்சுக்கோங்க, எல்லாம் மாறும். தேங்க்யூ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுல இருக்க விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. டேக் கேர். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.